ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, டீ கேக் பேக்கரி ஸ்டைல் ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக நான் ஃபஸ்ட்டு 18 சிட்டின் ஆயில் ஊற்றி க்ரீஸ் பண்ணி பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். தென் 250 ml கப்பில் நான் ஒரு கப் மைதா எடுத்துக்கிறேன். தென் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன், கேக் ஜெல் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன், அடுத்து வெண்ணிலா எசன்ஸ், ஆயில் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கேன். தென் 5 எக்கு. தென் அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை நான் சீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்காக ஒரு சீவரில் மைதா ஒரு கப்பு, பேக்கிங் பவுடர், உப்பு இந்த மூணுத்தையுமே போட்டுட்டு ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நான் சலித்து எடுத்துக்கிறேன். தென் அதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் டஸ்ட் வரும், அதை ஆட் பண்ண தேவையில்லை. தென் இன்னொரு பவுலில் நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு கப், மைதா ஒரு கப், சர்க்கரை ஒரு கப் அந்த மாதிரி எடுத்துருக்கேன். தென் அந்த சர்க்கரையில் கேக் ஜெல், 5 முட்டை மூணையுமே நான் ஆட் பண்ணி பீட் பண்ண ஆரம்பிச்சுக்கிறேன். இது எந்தளவு பீட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒயிட் கலர் ஹை பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பார்த்திங்கன்னா அதோட வால்யூம் டபுள் ஆகி வரும். நம்ம இது எந்த ஸ்பீடில் நம்ம பீட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணுற பீட்டர் பார்த்திங்கன்னா கென்ட்டு. இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுறேன். நீங்கள் செகண்ட், தேர்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முட்டை பீட் ஆகிற வரைக்கும் அது எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டை பீட் ஆகிற வரைக்கும் நம்ம 3 ஸ்பீட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் பீட்டரில். பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகி இந்தளவு டபுள் வால்யூம் வந்திருக்கும். இந்தளவு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தென் ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஒரு பக்கம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சீவ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நான் எல்லாமே சீவ் பண்ணி வச்சுருந்தேன் எல்லா ஃப்ளாரையும் அட்டன் டைமில் நான் பீட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பீட்டரை ஆன் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தென் ஆன் பண்ணுறேன். இது மைதா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப வேகமாக பீட்டர் அடிக்கக்கூடாது. ரொம்ப ஸ்லோ மோஷனில் நம்ம ரவுண்ட் பண்ணணும். பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி ஷைனிங்காக ஒரு ஒயிட் கலரில் வரும். ஒரு பேஸ்ட் லைக் டெக்ஸ்சரில் மாறும். இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் எடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரும். இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம ஆயிலும் எசன்ஸும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த ஆயில் எசன்ஸும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு மிக்ஸ் மட்டும் எலக்ட்ரிக் பீட்டரை யூஸ் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். தென் எலக்ட்ரிக் பீட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு நான் ஸ்பேச்சுலா வச்சு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம ஸ்பேச்சுலாவில் எதுக்காக நம்ம இந்த மிக்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, அடியில் ஏதாவது நம்ம தட்டுப்படாமல் மிக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குறோம். பார்த்திங்கன்னா இந்த அளவு ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் விழுந்துச்சுன்னா நம்மளோட பேட்டர் கரெக்டாக ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இதை நான் இப்போ ஒரு 18 டின்னில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போர் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக போர் பண்ணிவிட்டு ஒரு டேப் மட்டும் பண்ணிக்கிறோம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம். நம்ம டீ கேக் பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நம்ம டூத்பிக் யூஸ் பண்ணி தான் செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம கையை மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணாலே நமக்கு தெரியும் அந்த கேக்கோட டெக்ஸ்சர். ஓகே, நம்ம கையில் ஒட்டலாம், நல்லா பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.